வேறு மனுஷனாவாய். இதுவரையிலும் நீ எப்படி இருந்தியோ அப்படி இனிமேல் இருக்க மாட்ட. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல வருகிறதுனால உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆவியானவரோடு கூட நம்ம தொடர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் புதிய மனுஷன் இருக்கணும். பழைய எண்ணங்கள் வரதான் செய்யும். வரும்போது அதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொல்லி அதை தூக்கி தூர எறிய தெரியணும். நம்மளை விட்டு எங்கேயுமே போகாமல் விலகாமல் நமக்குள்ளே எதுக்காக இருக்கிறாருன்னா, நாம் ஜெயமாக இந்த உலகத்தில் வாழணும். புதிய மனுஷனை மட்டும்தான் அந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர். நாம் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல தேவன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம். இந்த சமயம் எப்போன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலுடைய காலங்களுக்கு பிறகு, அதாவது சாமுவேலுக்கு ரொம்ப முதிர் வயதான பிறகு சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க, எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அப்போ சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செலக்ட் பண்ணி தர்றேன், அவங்கள வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்கிறாரு. எல்லாரையும் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்ட பிறகு சில நாட்களுக்கு பிறகு இந்த காரியம் நடக்குது. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். இதில் பார்க்குறோம், இந்த கீஸுங்கிறவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர். அவருடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. அப்போ தன்னுடைய மகனாக இருக்கிற சவுலையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்புகிறாரு. கழுதைகள் காணாமல் போச்சு. எத்தனை கழுதைகள்னு சொல்லப்படலை, கொஞ்சம் நிறைய நம்பர் இருந்திருக்குமா இருக்கும். அதனால தான் ரொம்ப கரிசனையோடு தேடுறாங்க. அதனால் போய் தேடி கூட்டிகிட்டு வா, எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. போகிறாங்க. அடுத்தடுத்த வசனங்களாம் தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் வாசிங்க. போகிறாங்க. 4-5 நாடுகளை கடந்து போகிறாங்க. சலீஷா நாட்டுக்கு போகிறாங்க, சாலிம் நாட்டை போகிறாங்க, அங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் பென்யமீன் நாட்டையும் கடந்து போகிறாங்க, அங்கேயும் கழுதைகளை காணோம். அதுக்கப்புறம் சூப்புங்கிற ஒரு நாட்டுக்கு வர்றாங்க. இப்போ இவ்வளோ சில நாட்கள் ஆகியிருக்கும், கழுதைகளை தேட போகிறாங்க. சில நாட்கள் ஆயிடுச்சு, எங்கேயுமே கிடைக்கல. அப்போது சவுல் சொல்கிறாரு வேலைக்காரன்ட்ட, இப்போ எங்கள் அப்பாவுக்கு கழுதை கூட போனால் பரவாயில்ல, இப்போ என் பிள்ளையும் காணமே நினச்சி என்னை குறித்து அவர் கவலைப்படுவார், அதனால் வீட்டுக்கு திரும்பி போயிடுவோன்னு சொல்கிறாரு. போயிடுவோன்னு சொல்லும்போது வேலைக்காரன் சரி நமக்கும் நல்லதான், சீக்கிரம் போயிடலான்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போனால் நம்முடைய பாதையை நமக்கு சொல்லுவார். 6வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். இப்போ உங்களுக்கு என்ன தெரியலை, கழுதை எங்கே இருக்குது, அதை எப்படி நான் போய் ரீச் பண்ணுறது, கழுதை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்ற பாதை தெரியலை. அதனால் ஒருவேளை அவரிடத்தில் போனால் நமக்கு சரியான பாதையை நமக்கு சொல்லி தருவார். அப்போ நம்ம வந்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்றத நினைக்கிறாங்க. அந்த வேலைக்காரன் தான் அந்த ஐடியாவை கொடுக்குறாரு. சவுலுக்கு இது தெரியல, ஆனால் சவுலுடைய வேலைக்காரன் தான் இதை சொல்கிறாரு. ஆனால் இப்போ சவுல் சொல்கிறாரு, நம்ம கையில் எதுவுமே இல்லை, கொண்டு வந்த சாப்பாடு தின்பண்டம் அப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு. அப்போ அவர்கிட்ட போனால் ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், ஏதாவது 2 அப்பம் 3 அப்பமாவது ஏதாவது கொடுத்து தான் கேட்கணும். அப்போ கொடுக்குறதுக்கு என் கையில் ஒன்றுமே இல்லையே, வெறுங்கையோடு எப்படி போகிறதுன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் அதுக்கும் சொல்கிறாரு, என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஒரு வெள்ளி பொருள் என்கிட்ட இருக்குது, அதை கொடுத்து அவர்கிட்ட கேட்டுடலான்னு சொல்கிறாரு. நல்ல வேலைக்காரன், அப்படி தானே? நம்முடைய வேலையை முடிச்சோமோ முடிக்கலையோ போயிடலான்னு நினைக்கல, எப்படியாவது வந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு நினச்சி சவுலுக்கு அடுத்தடுத்து ஐடியா கொடுக்குறாரு. இப்போ போகிறாங்க. போகும்போது சாமுவேலை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிற அவர் சொன்ன அந்த பெரியவர் தீர்க்கதரிசிங்கிறவர் சாமுவேல். இப்போ அங்கே போகும்போது அவர் சவுல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே கர்த்தர் சாமுவேல் கிட்ட இதை குறித்து பேசிட்டார்.
நாளைக்கு இந்த நேரத்தில் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வாலிபனை நான் வந்து கொண்டு வருவேன், அவனை நீ இஸ்ரேல் தேசத்துக்கு மேலே ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். இதுக்கு முன்னால் இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவே கிடையாது. அப்போ ராஜாவா நீ அபிஷேகம் பண்ண, அதுக்குரிய ஆளை நான் கூட்டிகிட்டு வருவேன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்போ அதற்கான ஆயத்தங்களோட தான் சாமுவேல் இருக்கிறாரு. பலி செலுத்தி ஒரு சிலரை அந்த பலி விருந்து சாப்பிட்றதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் கர்த்தர் சொன்ன அந்த ராஜாவும் இன்னைக்கு வர்ற ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணணும்னு அவரும் ரெடியாக இருக்கிறாரு. இப்போது சரியான நேரத்தில் சவுலும் வேலைக்காரரும் போகிறாங்க. போய் மீட் பண்ணும்போது அவர்கிட்டே போய் கேட்குறாங்க, இங்கே யார் ஒரு ஐயா இருக்கிறாரு ஞான திருஷ்டிக்காரன்னு கேட்குறாங்க. அப்போ நான் தான் சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வசனம் வாசிப்போம், 22வது வசனம். கர்த்தர் காரியங்களெல்லாம் அவர் தான் நடத்திட்டு வர்றாரு. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். எந்த காரியத்துக்காக போனாங்கன்னா, கழுதை எங்கேயாவது கிடைக்குமா, எங்கள் கழுதையெல்லாம் இவ்வளோ காணாமல் போச்சு. ஏன்னா கழுதை காணாமல் போச்சுன்னா அது அவங்களுடைய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு லாஸ், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இழப்பு. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கழுதை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்தோம் கிடைக்கணுன்றதுக்காக தான் போயிருக்கிறாங்க. ஆனால் சவுல் என்ன காரியத்துக்காக சாமுவேலை சந்திக்க போகிறாரோ அந்த காரியம் இங்கே நடக்கலை. ஆனால் அவர் அதுக்கு மேலாக ஒரு காரியத்தை இங்கே செய்கிறாரு. பார்த்தோன்னே சொல்கிறாரு, உன் கழுதையெல்லாம் கிடச்சிருச்சுப்பா, ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய விருப்பம் உன்னை பற்றி இருக்குது, எல்லாருடைய வாஞ்சையும் உன் மேலே இருக்குன்னு சொல்கிறாரு. சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள முதன்மையான இடத்துல, நல்ல ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறாரு. சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுக்கும்போது சமயக்காரன்ட்ட சொல்கிறாரு, நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேனே ஒரு பங்கு, ஒரு போர்ஷன், நல்ல ஒரு பீஸ் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்ல, தனியாக சமைச்சு கொடுக்க சொன்னேன்ல, அதை கொண்டு வந்து வையின்னு சொல்கிறாரு. அதை கொண்டு வந்து சவுலுக்கு முன்னால் வச்சு சாப்பிடு, இது உனக்காக வைத்து வைக்கப்பட்டது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பங்கு, ஒரு போர்ஷன் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சவுல் இதை எதிர்பார்த்து போனாரா? இல்லை. ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன், எங்கே கிழக்க போ, மேக்கப்போ, அங்கே போ, இங்கே போ, ஏதோ ஒரு டைரக்ஷனை சொன்னார்னா போய் கழுதையை கூட்டிகிட்டு வந்துடலான்றதுக்காக தான் போனார். ஆனால் அங்கே எதிர்பாராத ஒரு காரியத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா சாதாரணமாக நீங்கள் நம்மளும் ஏதோ ஒரு காரியத்தில் எத்தனையோ பேரில் நம்ம ஒரு ஆள் போய் ஒரு காரியத்தை கேட்டு வந்துடுறோன்னு போகிறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ராஜ மரியாதை, அங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒன்றை நமக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு அது வந்து வித்தியாசமாக இருக்கும். சவுலுக்கு இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை சாமுவேல் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவரை அனுப்பி விடும்போது சொல்கிறாரு, 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்போ கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேக தைலத்தை அவனுடைய தலையின் மேலே வார்த்து அவனை கிஸ் பண்ணி இஸ்ரவேலின் மேலே கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்கிறத சொல்கிறாரு. ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் சவுலுடைய மைண்டில் கழுதை இன்னும் இருந்திருக்கும், அப்படி தானே? நான் எதுக்கு வந்தேன், அதை பற்றி சொல்லலையே இருந்திருக்கும். உடனே சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல சரியாக ஒரு இடத்துல பென்யமின் எல்லையில், அந்த எல்லைக்குள்ளே நீ போகும்போதே சொல்லுவாங்க, கழுதை கிடச்சிருச்சு, உங்கள் அப்பா உன்னை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு, சீக்கிரமாக வாப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு அந்த காரியத்திலையும் கர்த்தர் வந்து வெற்றியை கொடுத்துட்டாரு. நீ போய் கழுதையை பிடிச்சிட்டு போகணுன்னு கிடையாது, கழுதை ஏற்கனவே வீட்டில் போய் சேர்ந்தாச்சு. உன்னுடைய எதை விரும்பி நீ வந்தியோ அதற்கான பதிலை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
தொடர்ந்து நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேங்கிறதுக்கு அடையாளமாக அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. 3வது வசனம் வாசிப்போம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க போகிற வழியில் உன்னை பார்த்து உன்னுடைய சுக செய்தியை விசாரிப்பாங்க. உனக்கு காணிக்கையாக உன்னை கனப்படுத்தும்படி 2 அப்பங்களை கொடுப்பாங்க. அதை நீ வாங்கிக்கோ. அதுக்கடுத்து பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஏற்கனவே 3 பேர் வர்றாங்க, அதில் 2 அப்பங்களை கொடுக்குறாங்க. அதை நீ வாங்கிக்கோ, அதை ரிசீவ் பண்ணிக்கோ. உனக்கு கொடுக்குற கனத்தை நீ ரிசீவ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் சில தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்க முன்னால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு அவங்க போவாங்க. கர்த்தரை பாடி துதித்து கொண்டு போவாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இதில் எந்த காரியத்தையும் சவுல் எதிர்பார்த்து வரலை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜாவாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் போன்னு சொல்லலை. இப்போ அதுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்போ நீ அவங்க கூட சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாய். இதுவரையிலும் நீ எப்படி இருந்தியோ அப்படி இனிமேல் இருக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேலே வருகிறதுனால உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள். அவங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே பாடுறது, கர்த்தரை துதிக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அந்த கூட்டத்தோட நீ சேருவ. இதுவரையிலும் சவுலுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது. இப்போது உன்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தோட கர்த்தர் அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதற்கான அபிஷேகம், அழைப்பு எல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கும் மேலே இப்போ சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இறங்குவார். அந்த இறங்குவார்னு சொல்கிறது வல்லமையோட உன் மேலே இறங்குவார். அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களோ அதுபோல் நீ அவங்களோட சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். நீ வேறு மனுஷனாவாய். இதுவரையிலும் உன் லைஃப்பில் நீ எப்படி இருந்தியோ, உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய தாளந்து, திறமை எப்படி இருந்ததோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி நீ வேறு மனுஷனாவாய். இது சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசிப்போம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். வரிசையாக இந்தந்த இடத்துல இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீ பார்த்துட்டே போவ. இதெல்லாம் நடக்கும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். ஆவியானவர் உன்னோட இருக்கிறார். என்ன செய்கிறது கரெக்டோ அந்த காரியங்களை நீ தொடர்ந்து செய். ஒரு நாள் ஆவியானவர் வர்றாரு, அதோட மட்டும் கிடையாது, நீ வேறு மனுஷனாவாய். இப்போ வேறு மனுஷனாவாயின்னு சொல்லும்போது உடனே அவருடைய சரீரத்தில் எந்த மாற்றமும் உண்டாக போகிறது கிடையாது. அவருடைய கண்ணோ காதோ மூக்கோ எதுவும் மாறப்போகிறது கிடையாது. நமக்கு தெரியும், சிம்சோனுடைய லைஃப்பில் எப்போல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ அப்போ சரீரத்தில் அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு பலன் வந்தது. எதை வேணாலும் அறுத்து போட்டுருவார். பெரிய தூணோடு சேர்த்து அந்த ஒரு பெரிய நகரத்தினுடைய கதவையே தூக்கி தோளில் வச்சுட்டு போயிடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போதெல்லாம் அவருக்கு சரீரத்தில் ஒரு பலன் வந்தது. ஃபிசிக்கலி அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடச்சிது, ஒரு பவர் அவருக்கு கிடச்சிது. இங்கே சவுலுடைய லைஃப்பில் அப்படி எதுவும் கிடையாது. இதை ஆவியானவர் வந்த உடனே நீ பராக்கிரமம் செய்வ, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லலை. நீ வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாய்னா அவருடைய சரீரத்தில் எந்த மாற்றமும் வராது. அவருடைய ஆவிலையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குள்ளேயும் போய் ஆவியானவர் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அப்படின்னா என்ன? அவருடைய மனதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சவுலுக்கு முன்னால் ஒரு பெரிய மிஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம்
ரட்சிக்கணும். பெலிஸ்தருடைய கையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக அவங்களை நீங்களாக்கி பாதுகாக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் சவுலை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னால் சவுல் எந்த ராஜாவையும் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் யாருமே ராஜா கிடையாது. ஒரு பெரிய ராஜா அரண்மனையை வெளியில் நின்று கூட பார்த்துருக்க மாட்டார். ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருக்கு கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு விவசாயம் பண்ணியிருப்பார், ஆடு மேய்ச்சிருப்பார், கழுதை மேய்ச்சிருப்பார், சாதாரணமான ஒரு லைஃப் வாழ்ந்தார். இப்போது அவர் திடீர்னு ஒரு ராஜாவாகணும்னா அவருடைய தாளந்து, அவருடைய டேலண்ட்டு, அவருடைய திறமை, தைரியம், நிறைய காரியங்களை அவர் இம்ப்ரூவ் ஆகணும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவியானவர் வந்து உங்ககிட்ட எதெல்லாம் குறைவாக இருக்குதோ, எதுலலாம் நீ லேக் ஆகுறியோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவார். நீ வேறு மனுஷனாவாய். இது தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டாரு, நீ வேறு மனுஷனாவாயின்னு. இப்போ இங்கே சொல்லியிருக்கு, அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுவரையிலும் அவனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எப்படி இருந்ததோ அதில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு சேஞ்சை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இவ்வளோ நாள் அவன் யோசித்த மாதிரி யோசித்தா இனி ஒரு ராஜாவாக செயல்பட முடியாது. ஒரு ராஜாவாக செயல்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் அவனுடைய மைண்டில், அவனுடைய திங்கிங்கில் என்னென்ன காரியங்கள் இம்ப்ரூவ் ஆகணுமோ அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். வேற இருதயத்தை கொடுத்தார். என்னென்ன அடையாளங்களை கர்த்தர் சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே அன்றைய தினமே நடந்தது. இதுக்கு முதல் வசனம் பார்த்தோம். 8வது வசனத்தில் கில்காலுக்கு போ, அங்கே நான் வருவேன், 7 நாள் காத்திருன்னு சொன்னார். இந்த ஒரு காரியத்தில் தான் சவுல் தப்பு பண்ணார். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், 7 நாள் அவரால் பொறுத்திருக்க முடியலை. அடுத்து 10வது வசனம் பார்ப்போம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக நடக்குது. அந்த தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு முன்னால் வரும்போது கர்த்தர் சொல்லியிருந்த மாதிரியே ஆவியானவர் அவர் மேலே இறங்குறாரு. அவரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆவியானவர் வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ, நீ வேறு மனுஷனாவாயின்னு. இப்போது ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவன் கீசுடைய மகன் தானே, இத்தனை நாள் தீர்க்க தரிசனம் சொல்லாதவன் இன்றைக்கி என்ன திடீர்னு தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்குள்ளே போய் சேர்ந்துருக்கிறான். இவனும் சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறானே, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பித்தார். அந்த காரியம் தொடர்ந்து அவன் சரியாக போகணும். அவர் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை, ஏன்னா அது தேவனுடைய ஜனங்கள், இந்த சமயம் வரைக்கும் கர்த்தர் தான் அவங்கள ஆண்டார். கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்தார். அவருடைய கைடன்ஸில் வழிநடத்துதலில் தான் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தார். இப்போது முதல்ல ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் கர்த்தர் அவருக்கு, உன்னுடைய அறிவு போதாது, உன்னுடைய ஞானம் போதாது, என்னுடைய ஆவியை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுக்குறாரு. அவனை வேறு ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு கொடுக்குறாரு. இதுவரையிலும் இருந்த அடையாளம் இல்லை. திடீர்னு பார்த்தா தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோடு இருக்கிறாரு. ஒரு மரியாதைக்குரிய கனத்துக்குரிய அடையாளத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் சொன்னார், சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடு இருக்கிறாரு. சவுல் ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா தான் ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த நிறைவை பெற்றார். பழைய ஏற்பாட்டில் யாரும் அப்படி அதிகமாக பெற்றது கிடையாது. ஒரு சிலரை தான் கர்த்தர் நிரப்புவார். சவுலுக்கு அவனுடைய அந்த மிஷனை அவன் செய்யணுங்கிறதுக்காக, அந்த ராஜாங்கத்தை அவன் சரியாக நடத்தணுங்கிறதுக்காக கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கில்கால் சம்பவத்தில் நம்ம பார்த்தா தெரியும், 13 அவர் அதை சரியாக செய்யலை. 7 நாள் அவரால் காத்திருக்க முடியலை. கர்த்தர் என்னென்ன சவுல்கிட்டருந்து எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்களில் சவுல் தடுமாறினார்.
தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படிய முடியலை. சமயத்துக்கு ஏற்றபடி சரியாக செய்யணும். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ, தேவனுடைய வார்த்தை அவருக்கு என்ன வருதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் அதில் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 6வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இன்றைக்கி நான் சவுலை பற்றி பேசணுன்றது என்னுடைய மெயின் தீம் இல்லை. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இறங்குவார். யார் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரோ, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறோமோ, நாம் வேறு மனுஷர்களாக இருப்போம். ஆமென் ஆமென் சொல்லலாம்ல. அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். கர்த்தரே தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எது எது குறைவாக இருக்குதோ, எதை நம்மால் மேற்கொள்ள முடியலையோ, எந்த விஷயத்தில் நம்ம தடுமாறுகிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை வேறு மனிதர்களாக மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர். இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, நம்முடைய முயற்சினால் கிடையாது. கர்த்தர் சவுலுக்கு நீ இதை செய்ய அதை செய்யன்னு எதையோ ஒன்று படிக்க சொல்லி கற்றுக்க சொல்லி நீ போய் வீரமாக யுத்தம் பண்ணுறதுக்கு இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோன்னு எந்த ஐடியாவும் கொடுக்கல. கர்த்தர் தன்னுடைய ஆவியை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசுவை குறித்து இங்கே இப்படி சொல்லியிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லியிருக்கு, தேவன் இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்ம என்ன நினைப்போன்னா, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால அற்புதங்கள் செஞ்சார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். அவர் நம்ம வாழ்கிற மாதிரி அவர் வாழலை, அவர் வேறு லெவலில் தான் வாழ்ந்தார்னு நினைக்கிறோம். ஆனால் அவரும் மனுஷகுமாரனாக வாழ்ந்தார். தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷகுமாரனாக மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். வசனம் சொல்லுது, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவே கிடையாது. சவுலுக்கு ஏதோ ஒரு அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கும், ஃபுல் அமௌண்ட் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லுது, அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 காரியத்தை இங்கே பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அவர் பேசுவார். தன்னுடைய சுயத்திலிருந்து எடுத்து பேசவே மாட்டார். தேவன் அவருக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை தான் பேசுகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அதனால தான் இயேசு போன இடத்துலலாம் அற்புதங்கள் நடத்தினார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லியிருக்கு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு ஒரு நேரம் கூட சும்மா இருக்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கலை. ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தபடியினால் அவர் கண்டினியூஸாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். போதிக்கிறாரு, சுகமாக்குறாரு, நன்மை செய்கிறாரு. இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருந்தார். காரணம் என்னென்னா, ஆவியானவருடைய பலம். ஆவியானவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால தான் அவர் அந்த காரியங்களெல்லாம் செய்கிறார். அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்கிறதுக்காக தேவன் சவுலுக்கு ஆவியை கொடுக்கல. நீ வேறு மனுஷனாவாய், நீ இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ அதை காட்டிலும் வேறு மாதிரி இருக்கணும். அதே போல் இஸ்ரேல் தேசத்தில் எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்கள காட்டிலும் நீ வித்தியாசமாக இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்தார். இந்த ஆவியானவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை குறித்து இயேசு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். யோவான் 14:16 வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து
முடிச்சுட்டு போகிற சமயத்தில் கடைசி நேரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் போனோன்னே ஆவியானவர் வருவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் வருவார். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவதற்காக, எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கிறதுக்காக. ஏன்னா இயேசு 3 வருஷம்தான் சீஷர்களோட இருந்தார். அது ரொம்ப ஒரு குறுகிய காலம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறது அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு லாங் பீரியட், ரொம்ப நாட்களாக ஆவியானவர் இங்கே இருக்கிறாரு. உங்களோடவே கூட இருக்கும்படிக்கு அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை பிதா உங்களுக்காக அனுப்புவார். 16வது அதிகாரத்துலேயும் சொல்லியிருக்கு. 7வது வசனம் வாசிப்போம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு சொல்கிறார், நான் போகிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. நான் போகலைன்னா ஆவியானவர் வர முடியாது, நான் போனால் அவர் இங்கே வருவார். அதே அதிகாரத்தில் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு தன்னுடைய சீஷர்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக சொன்னார், நான் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். நான் போனால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்களுக்காக அனுப்பப்படுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் செய்தார், ஜனங்களுக்கு சுகமாக்கினார், எல்லாத்தையும் செஞ்சார், சிலுவைக்கு போனார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்காம அவர் போயிருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே ஆயிருந்திருக்காது. இயேசுனுடைய வாழ்க்கையை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அந்த சீஷர்களெல்லாம் திரும்ப மீன் பிடிக்க தான் போயிருந்திருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை இந்த உலகத்தில் இன்றைக்கும் அதை நிலைநிறுத்தி வர்றது ஆவியானவர் தான். அந்த 40 நாள் வரைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு, ரொம்ப அவரை நேசிக்கிறவங்களுக்கு தரிசனமானார் 40 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் இயேசு பரமேறி போயிட்டார். அந்த 40 நாளில் இயேசு சீஷர்கள்ட்ட ஊழியம் செய்யவே சொல்லலை. சொன்னாரா? பயப்படாதீங்க, ரூமை விட்டு வெளியில் வாங்க, நான் உங்கள் கூட வர்றேன், நான் மறைஞ்சு தான் இருப்பேன், ஆனால் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், வியாதி உள்ளவங்களை சொஸ்தமாக்குங்க, ஏதாவது சொன்னாரா? நான் வர்றேன்ப்பா, தைரியமாக வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரா? எங்கேயாவது? எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. என்ன சொன்னார்? எருசலேமில் காத்திருங்கள், ஆவியானவர் வருவார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 தான் சொல்லிட்டு போனார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்களே பலனடைவீங்க. உங்களை நான் இனி கைட் பண்ண வேண்டியதில்லை, நான் உங்களை தைரியப்படுத்தி ஊழியம் செய்ய வைக்க வேண்டியதில்லை. அந்த ஆவியானவர் வரும்போது உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் இந்த எருசலேமில், யூதேயா, சமாரியா, பூமியின் எல்லை வரைக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பில் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஒன்லி அந்த 11 சீஷர்களை மட்டும் கிடையாது, நம்மையும் இன்னைக்கு இந்த சபையையும் ஆவியானவருடைய பொறுப்பில் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால தான் சொல்லியிருக்கு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நம்ம திக்கற்றவங்க கிடையாது, என்ன செய்யணுன்றது தெரியாத, திக்கு தெரியாமல் அலைகிறவங்க கிடையாது, நமக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆறுதல் கிடையாது, என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நமக்காக என்றென்றைக்கும் நம்ம கூடவே வாசம் பண்ணுகிற ஆவியானவரை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் அம்மாவாக இருக்கவங்க நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோன்னா, நம்ம போல் நல்லா கவனிக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை கொண்டு வீட்டில் வச்சு நேரத்துக்கு சமைச்சு கொடுப்பாங்களா, பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்களான்றவங்கள பார்த்து வச்சுட்டு தான் நம்ம போவோம். அப்போ நம்ம சொல்லுவோம், நான் போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க உன்னை பார்த்துக்கிடுவாங்க, என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட கேளு, சில காரியங்களை நம்ம சொல்லிட்டு போவோம்ல. அதே போல் இயேசு ஆவியானவரை நான் அனுப்புவேன், அவர் உங்கள் கூட இருப்பார், அவர் உங்களுக்கு தேற்றரவாளனாக இருப்பார், அவர் உங்களுடைய துணையாளராக இருப்பார். உங்களுக்கு என்ன தெரியலையோ, உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு போதிப்பார். ஏன்னா இயேசு போதனையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இனி ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் தன்னுடைய சுயமாக எதே சொல்லிட மாட்டார், தாம் கேள்விப்பட்டதை பிதாவிண்டத்தில், இயேசுவிண்டத்தில் என்ன கேட்டாரோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு நல்ல துணையாளரை கொடுத்துட்டு தான் இயேசு போயிருக்காரு. அதில் தான் அவர் சந்தோஷமாக தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை பத்திரமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு.
ஆனால் நம்ம வந்து நிறைய நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அளவு நம்ம மனதில் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம கூடவே இருக்கிற நல்ல ஆவியானவருக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆவியானவர் எது வரைக்கும் இருப்பார்னா, இந்த உலகத்தில் சபை இருக்கிற வரை ஆவியானவர் இருப்பார். எப்போ ஆவியானவர் போவார்னா, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வந்து தன்னுடைய சபையை எப்போ எடுக்கிறாரோ அப்போ தான் ஆவியானவரும் எடுக்கப்படுவார். அது வரையிலும் அவர் நம்ம விட்டு எங்கேயுமே போகமாட்டார். நம்ம கூடவே இருக்கிறார். வல்லமையின் ஆவியானவராக, நமக்கு ஞானத்தின் ஆவியானவராக, தெளிவின் ஆவியானவராக, நாம் பயப்படும்போது பயப்படாதன்னு சொல்லி நம்மை தேற்றுகிறவராக, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு நல்ல ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நம்மை சரியாக கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். இந்த ஆவியானவரை தான் இயேசு சொல்லிட்டு போனார். ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு சொன்னார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு போய் 10 நாள்லேயே அந்த பெந்தெகோஸ்தே தினத்தில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலேருந்து சத்தம் வருது. அக்கினிமயமான நாவுகள் போல் அவங்களுக்கு நாவுகள் காணப்படுது. அவங்க வந்து தங்களுக்கு தெரியாத பல பாஷைகளில் பேச ஆரம்பித்தாங்க. சவுலிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஆவியானவர் உன் மேலே இறங்கும்போது நீ அவர்களோட சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாயின்னு சொன்னார். பொதுவாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தெரியும், ஆவியானவர் வரும்போது தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. மோசேயுடைய காலத்தில் கூட 70 பேர் மேலே ஆவியானவரை தேவன் அனுப்பும்போது 2 பேர் பாளையத்தில் இருந்துக்கிட்டே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்போல்லாம் வர்றாரோ அப்போ அந்நிய பாஷைகளை, பல பாஷைகளை பேசுகிற கிருபையை ஆவியானவர் கொடுக்குறார். அதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எந்த சீஷர்கள் பயந்து இருந்தாங்களோ, அங்கே பேதுருவை பார்க்குறோம், பயந்து இருந்தாங்க. அடுத்து மீன் பிடிக்க போயிடலாமான்னு சொல்லிட்டு நைட்டு வலையை எடுத்துகிட்டு போனவர். ஆனால் இந்த 10 நாள் காத்திருந்து ஆவியானவர் வந்த பிறகு பேதுரு எழுந்து நின்று தைரியமாக பேசுகிறாரு. பழைய பேதுரு கிடையாது, இப்போ வேறு மனுஷனாக இருக்கிறார். பேதுரு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இப்போது ஆவியானவருடைய பலத்தை பெற்றார். ஆவியானவர் இறங்கின உடனே பாஷைகளை பேசுகிறாரு, வேறு மனுஷனாக செயல்படுறாரு. அவர் பேசுனதை கேட்டு 3000 பேர் அந்த நேரத்தில், அந்த நாளில் மட்டும் ரட்சிக்கப்படுறாங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னா, ஆவியானவர் இறங்கும்போது அவர் நிச்சயமாகவே நம்மை மாற்றுகிறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஆவியானவர். நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறதுக்காக ஆவியானவர் அருளப்படலை. அவர் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நமக்குள்ளேருந்து வெளிப்பட விரும்புகிறார். நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மை ஆறுதல் படுத்துகிறார், கம்ஃபர்ட் பண்ணுகிறார், தேற்றரவு பண்ணுகிறார். ஆனால் நம் மூலமாக செயல்படுகிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை யார் யார் நம்ம செய்கிறோமோ நம் மூலமாக ஆவியானவர் இந்த உலகத்தில் அசைவாடுகிறார், செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 9 பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை. சவுலும் பென்யமீன் கோத்திரம், இவரும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். முதல்ல தேவனுடைய சபைக்கு ரொம்ப எதிரியாக இருந்தார். நமக்கு தெரியும், யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணார். அவங்கள வீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. பல ஊர்களுக்கும் அவங்க சிதறி போகிறதுக்கு காரணமாக இருந்தார். ஸ்தேவானுடைய கொலைக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த பவுலை கர்த்தர் தமஸ்கு போகிற வழியில் சந்திக்கிறார். தேவனுடைய அந்த ஒரு என்கவுண்டர் அவருக்கு என்றைக்கு நடந்ததோ அன்றைக்கி ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை டோட்டலாக மாறுது. முன்னால் இருந்த பவுல் கிடையாது, இப்போது முழுவதுமாக வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு வேறு மனுஷனாக ஊழியம் செய்கிறார். எப்போல்லாம் ஆவியானவர் வருகிறாரோ அப்போல்லாம் அவர் தன்னுடைய காரியத்தை மக்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்துக்குள்ளே செய்கிறாரு. சவுலுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம். இவரா சபையெல்லாம் துன்பப்படுத்தின பவுலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமாக இயேசுவே கிறிஸ்துன்னு உடனே அந்த தமஸ்குலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறது தான் அவருக்கு முக்கியமான ஒரு அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், வேறு மனுஷனாக மாற்றுகிற ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையை இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கழுதைகளை தேடிக்கிட்டு தான் அலைஞ்சோம், அப்படி தானே? தேவனிடத்தில் வர்றதுக்கு முன்னால் சவுலும் வேலைக்காரனும் தொலைஞ்சு போன கழுதைகளை
தேடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படி தான், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது. ஆதாமுக்குள்ளே எதெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அந்த சுகம் இல்லாமல் தேடிக்கிட்டு அலைஞ்சோம். நமக்கு நல்ல நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அதையெல்லாம் எங்கெங்கேயோ போய் தேடி அலைஞ்சோம். இவங்க 4-5 நாடுகளுக்கு போய் எங்கெங்கேயோ சுற்றிட்டு தான் வந்தாங்க. அதே போல் நம்மளும் எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்போம். நான் விரும்புகிற, நான் எதிர்பார்க்குற நிம்மதி கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்போம். கழுதைகளை தேடிட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு நாளில் கர்த்தர் நம்மை தன்னுடைய பாதைக்கு வழி நடத்தினார். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க சொன்ன ஒரு சுவிசேஷம், அல்லது அவங்க சொன்ன ஒரு காஸ்பல், அவங்க கொடுத்த ஒரு ட்ராக்ஸோ, அல்லது ஏதோ ஒரு நம்ம சேனலில் பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேலைக்காரர் சொன்ன மாதிரி இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே ஆக்சிடெண்ட்டாக நடக்கலை. கர்த்தர் திட்டமிட்டு தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திட்டத்தோடு தீர்மானத்தோடு தான் கொண்டு வந்தார். சவுல் நினச்சாரு, நான் கழுதையை தேடுறேன், கழுதைகள் கிடச்சிட்டா போதும், நான் தேடுற கழுதைகள் எனக்கு அகப்பட்டா போதும்னு நினச்சாரு. ஆனால் கர்த்தர் வெறும் கழுதைகளை வளர்க்குறவராக அவரை வைக்கலை. அதுக்கும் மேலாக ஒரு பெரிய ராஜ மகிமையை, ஒரு தேசத்தை, ராஜ்யத்தை அவருக்கு கொடுத்தார். பெரிய நோக்கத்துக்காக வேறு பிரித்து அபிஷேகித்து அவரை நடத்தினார். அதே காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார். ஒருவேளை தேசத்துக்கு ராஜாவாக மாற்றலை, ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த டொமைனை, அந்த சூழ்நிலையை ஆளுகிறவர்களாக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏதோ எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை, அவர் பக்கமாக நம்மை கொண்டு வரல. ஒரு பெரிய நோக்கத்தோட அவர் ஏற்படுத்தி வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் நம்மை தன்னுடைய பக்கமாக கொண்டு வந்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நோக்கம் உண்டு, தேவனுடைய திட்டம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்கான அந்த அழைப்பும் உண்டு, அபிஷேகமும் உண்டு. அதுக்கும் மேலே கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உன்மேலே இறங்குவார், அப்போ நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நம்ம குறித்து கர்த்தர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 3 வாசிக்கிறோம். நிக்கோதேமிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, 3ஆவது வசனத்திலிருந்து போடும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் எல்லாரும் மறுபடி பிறந்திருக்கிறோம், அப்படி தானே? நாம் மாம்சத்தினால் மட்டும் பிறக்கலை, ஆவியினாலும் பிறந்திருக்கிறோம். ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சாதாரணமாக உலகத்தில் இருக்கிறவங்கள போல் வெறும் மாம்சத்தில் பிறந்து மாம்சத்திலே வாழுகிறவங்க கிடையாது. ஆவியினால் பிறந்திருக்கிறோம். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ நமக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு தன்மையை வச்சு தான் கர்த்தர் நம்மை 2ஆந்தரம் சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய மறுபிறப்பு, அந்த பார்ன் அகெயின் அப்படிங்கிறது ஒரு ஆவியினால் பிறந்த ஒரு அனுபவம். 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கர்த்தர் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, வேறு மனுஷன்னு சொல்லலை. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அனதர் மேன் அல்லது டிஃப்ரெண்ட் மேன் இருக்கும். சவுலை குறித்து அந்த இதில் சொல்லும்போது 6ஆவது வசனம், மெசேஜ் பைபிளில் மட்டும்தான் யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், யூ வில் பி எ நியூ பர்சன் இருக்கும். பொதுவாக மற்ற எல்லா ஆங்கிலத்திலையும் டிஃப்ரெண்ட் பர்சன் அல்லது அனதர் மேன் அப்படி தான் இருக்கும். இங்கே கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்கிறாரு? புது சிருஷ்டி. புதுசாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். புது இனமாக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய
முதல் பிறப்பு நம்ம எங்கே பிறந்தோம் அதெல்லாம் இப்போ கணக்கில் கிடையாது. தேவன் நம்மை புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். பழசு எல்லாமே ஒழிஞ்சு போச்சு, இனி எல்லாமே புதிதாக இருக்கிறது. எதுக்காக சிருஷ்டித்தார்னு வசனம் வாசிப்போம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஏதோ எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருவாங்க, அவங்க எல்லாருமே புது சிருஷ்டி, அப்படி கிடையாது. நம்ம புது சிருஷ்டியாக ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலான ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சவுலுக்காக ஏற்கனவே சாமுவேல் ஒரு போர்ஷன் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். நான் ஏற்கனவே காலையிலே சொல்லியிருந்தேனே, அதை எடுத்து அவனுக்கு கொடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே போல் நாம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் விசேஷமான பங்குகளை, நமக்கான போர்ஷன்ஸை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். அதை சுதந்திரிக்கணும். எனக்கான பங்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்டால் அவர் சொல்லி தருவார். அடுத்தவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது, எனக்கு என்ன வச்சுருக்கிறாருன்னு கேட்கக்கூடாது. அவரே சொல்லி தருவார். இந்த பாதையில் உன்னை நடத்துவேன், இது உன்னுடைய ஆசீர்வாதமான பங்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கான பங்கை, நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு கொடுப்பார். அதை வேறு யாருமே எடுத்துகிட்டு போகவே முடியாது. சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சா அது சவுல் போகிற வரை அந்த பங்கு காத்திருக்கும். சவுல் போனவனே அவர் கையில் கொடுக்கப்படும். அதே போல் தான் நமக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நம்முடையது. அதை நாம் சுதந்திரிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஆவியானவர் வரும்போது வேறு மனுஷன் ஆகிறது அதான் ஒரு ப்ராக்டிக்கலான காரியம். இப்போ நம்ம ஆவியினாலேயே பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம புது சிருஷ்டி. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அந்த பழைய வாழ்க்கை என்ன ஆச்சு? இப்போ நம்ம நமக்குள்ள பழைய மனுஷன் புதிய மனுஷன், 2 மனுஷனை பற்றி வேதம் சொல்லுது. பைபிளை வாசித்து பார்த்தா இந்த காரியத்தை குறித்து சரியான வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் பெற்றிருந்தார். வேறு யாரும் இதை குறித்து அவ்வளவா எழுதலை, பேசலை. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். ஏன்னா நம்ம புது சிருஷ்டி. எப்போவுமே இந்த மாம்சத்திலேயே காரியங்களை பார்த்து டீல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்காக வச்சுருக்கிற நன்மையான காரியங்களை மிஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன தெரியணும்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் கேட்டு ஆவியானவரோட பழகி நடக்கும்போது ஆவியானவர் நமக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து சரியான பாதையில் அவர் நடத்துவார். மற்றவங்களுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை எப்போவுமே நம்முடைய மைண்டில் இருக்கணும். நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது, நான் புது சிருஷ்டி. கையை உயர்த்தி சொல்லிடுவோமா? நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழைய மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்றதை வாசிப்போம். 2 வசனம் சொல்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6ல் நிறைய காரியங்களை சொல்கிறார். நாம் ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்கு நிறைய காரியங்களை பவுல் விளக்குறாரு. பாவத்துக்கு நம்ம விலகி இருக்கிறோம், நீங்களாக்கப்பட்டு இருக்கிறோம். பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யாதபடிக்கு, அப்படின்னா பாவம் என்னை ஆளுகை செய்யாதபடி, நான் பாவத்துக்கு அடிமையாக அதை நான் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாகனா, இந்த சரீரம் ஒழிகிறது கிடையாது. நமக்குள்ளே இருந்த பழைய நேச்சர், ஆதாமுடைய சந்ததியில் பிறந்ததுனால நமக்கு அந்த பழைய சின்ஃபுல் நேச்சர், அந்த பழைய சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நம்முடைய அந்த பழைய மனுஷனும் அறையப்பட்டான். இதை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், கான்ஃபிடெண்ட்டாக அவருக்கு தெரிஞ்சதுனால அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சபையும் அதை அறிந்து கொள்ளணும். அதை நமக்கு மைண்டில் எப்போவுமே வச்சுருக்கணும். என்னுடைய பழைய மனுஷன் ஆல்ரெடி சிலுவையில் அறையப்பட்டாச்சு, இப்போ இருக்கிறது புதிய மனுஷன். இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 2:19-20.
தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கே ஒரு அருமையான காரியத்தை பவுல் சொல்கிறாரு. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முதல் வசனம் சொல்கிறாரு, தேவனுக்கென்று நான் பிழைக்கும்படி நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. ஏதாவது புரியுதா நமக்கு? அவர் நியாயப்பிரமாணம் தான் பெருசுன்னு அதை நிலைநிறுத்துறதுக்காக துடித்தவர். அதை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இயேசுவை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானவர்னு சொல்லி தான் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினார். இப்போ சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன்கிறாரு. இதுக்கு முன்னால் எதை பற்றி சொல்லிட்டு வர்றாருன்னா, பேதுருவை அவர் ஒரு சமயத்தில் எதுக்குறாரு. ஏன்னா பேதுரு பழைய காரியத்தை கர்த்தர் அவருக்கு சொன்னதுக்கப்புறம் யூதன்கிற அந்த பெருமையிலேருந்து இறங்கிட்டார். ஏன்னா யூதர்கள் புறஜாதிகளோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எந்த உறவும் கிடையாது. ஆனால் அது தப்பு, புறஜாதிகளையும் நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேங்கிறத கர்த்தர் அவருக்கு அந்த தரிசனத்தின் மூலமாக சொல்லி கொடுத்தாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் பேதுருவுக்கு அதெல்லாம் சொல்லிட்டாரு. பேதுரு அதை அக்செப்ட் பண்ணார், ஏற்றுக்கொண்டார். புறஜாதிகளோட சேர்ந்து இருந்தார், அவங்களோட வாழ்ந்தார், அவங்க கூட சாப்பிட்டாரு. ஆனால் எருசலேம்லேருந்து சில யூதர்கள் வந்தபோது அவருக்கு கொஞ்சம் மனசிதாகுது. அவங்க இன்னும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளை விட்டு பிரிந்து இவங்க கூட சாப்பிடாதவங்க மாதிரி, இவங்க கூட கலக்காத மாதிரி கொஞ்சம் தனியாக விலகிறாரு பேதுரு பவுலோட சீனியர். ஆனாலும் பேதுரு செஞ்ச அந்த காரியம் பவுலுக்கு பிடிக்கலை. ஏன்னா அது சத்தியத்தின்படி தவறானது. தேவன் சுத்தமாக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ தீட்டாக எண்ணாதேன்னு சொன்னார். தேவனிடத்துலேருந்தே அந்த வார்த்தையை கேட்ட பேதுரு இப்போ மாயம் பண்ணுறாரு. பேதுரு அதை செஞ்ச உடனே பர்னபாவும் பேதுரு கூட அப்படியே நைஸாக சாப்பிடாதவர் மாதிரி விலகி போகிறாரு. இன்னும் சில யூதர்களும் அப்படி போகிறாங்க. அப்போ பவுல் அவங்களுக்கு முன்னால் அவங்கள நேர்லையே கண்டிக்கிறாரு. நம்ம யூதனாக இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படலை. அவர் சொல்கிற காரியம் அதான். யூதனாக இருந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? கிடையாது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால நாம் ரட்சிக்கப்படலை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். புறஜாதிகளும் அதே போல் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மாயம் பண்ணக்கூடாதுன்றதை எதிர்த்து பேதுருவோட முகமுகமாக பேசுகிறாரு. அந்த காரியத்தை சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்துட்டேன். நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டும் உள்ளது, புறஜாதிகள் சேர விடாது. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்துட்டேன். கிறிஸ்துவோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பழைய சுபாவம், நியாயப்பிரமாணத்தின்படி நான் எதெல்லாம் பெருசு நினச்சனோ அது எல்லாத்தையும் நஷ்டமாக குப்பையாக எண்ணுகிறேன்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்துக்கெலாம் நான் மரிச்சாச்சு. ரோமரில் தான் பார்த்தோம், பாவத்துக்கு நம்ம இனி ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா பாவத்துக்கு நம்ம மரித்தாச்சு. பாவ சுபாவத்துக்கு செத்து போனதுக்கப்புறம் அந்த செத்து போன ஒருத்தன் எந்திரிச்சு எனக்குள்ளே வாழக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், செத்து போனவங்க நமக்குள்ளே வாழ்ந்தால் அது டேஞ்சரான காரியம். பாவத்துக்கு நான் செத்தாச்சு, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இப்போது புதிய மனுஷன் எனக்குள்ளே இருக்கிறான். இந்த புதிய மனுஷன் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிற புதிய மனுஷன். கிறிஸ்து இல்லாட்டா ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து அந்த பாவ பழைய மனுஷனிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி புதிய மனுஷனாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். இதை தான் நம்ம வாசிக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயினா நம்முடைய வேறு எந்த காரியமும் ஒழியலை. பாவத்தோடு அந்த நம்முடைய பழைய நேச்சர் ஒழிஞ்சு போயாச்சு. ஆனாலும் அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழைய நேச்சர் வருது. பாவமே அந்த நேச்சரே நம்ம விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியறதில்ல, ஆனாலும் வருது. சில வசனங்கள் வாசிப்போம். இந்த காரியத்தை பற்றி பவுல் தான் தெளிவாக எழுதியிருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 22 வாசிப்போம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்கே 2 மனுஷனை பற்றியும் சொல்கிறாரு. மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு நம்மை
இழுக்கிற அந்த பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு, ஏற்கனவே அவன் செத்தாச்சு, ஆனாலும் அந்த காரியங்கள் என்னுடைய மைண்டில் வரும்போது நம்ம என்ன நினைக்கணும், நான் அதுக்கு மறுத்துட்டேன், அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி தூர போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை களைஞ்சு போட்டுட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி நம்முடைய உள்ளத்தில் அந்த புதிதான தேவனுடைய ஆவியை பெற்று என்ன செய்யணும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை போட்டுக்கிடணும். தரித்து கொள்ளுங்கள்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போடுற மாதிரி எப்போவுமே அந்த புதிய மனுஷனை மட்டும்தான் போட்டிருக்கணும். ஆனால் பிசாசு என்ன செய்வானா, இதுவும் நீதான்னு சொல்லி அந்த பழைய மனுஷனை அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து காட்டுவான். நமக்கு தெரியணும், இது என்னுடைய புதிய மனுஷன் கிடையாது, எனக்கும் பழைய மனுஷனுக்கும் எந்த உறவும் இப்போ கிடையாது, என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய அடையாளம் என்பது புதிய மனுஷன் மட்டும்தான். அதுக்கு பேஸ் என்னென்னா புதிதான ஆவி உள்ளத்தில் இருக்கணும். ஆவியானவரோடு கூட நம்ம தொடர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். இப்போ நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேயர்னால் அவங்க டீமுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் விளையாட போவாங்க. ஒரு நர்ஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அல்லது ஆர்மியில் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் வந்து எதை காட்டுதுன்னா அவங்களுடைய அடையாளத்தை காட்டுது. அந்த ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க போனாலே, ஓ இவங்க ஒரு போலீஸ், இவங்க வந்து இந்த டீமில் விளையாடுறாங்க அப்படின்றத அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே போல் ஒவ்வொரு விசுவாசியும் புதிய மனுஷனை போட்டிருக்கணுங்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் புதிய மனுஷன் இருக்கணும். பழைய எண்ணங்கள் வரதான் செய்யும், வரும்போது அதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொல்லி அதை தூக்கி தூர எறிய தெரியணும். இன்னொரு வசனம் வாசிப்போம். கொலோசையர் 3வது அதிகாரம் 8லேருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் போட்டிருக்கீங்க, புதிய மனுஷனை போட்டிருக்கிறீங்க, ஆனாலும் அப்பப்போ எடுத்து அந்த பழைய மனுஷனையும் போட்டுக்கிடாதீங்க. அது என்னென்ன காரியங்கள்ங்கிறத சொல்கிறாரு. வாயிலேருந்து தூஷண வார்த்தைகள் வரக்கூடாது, கோபம், மூர்க்கம், பொறாமை, எந்தெந்த காரியங்கள்லாம் ஆவியானவருக்கு தொடர்பு இல்லாததோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விலக்கணும். காரணம், புதிய மனுஷன்தான் நமக்குள்ளே வாழணும். பழைய மனுஷனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கவே கூடாது. புதிய மனுஷனை அப்பப்போ தரித்து கொண்டே இருக்கணும். இதை வந்து நம்முடைய சிந்தையில் எப்போவுமே வச்சுருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த ஆவியானவர் துக்கப்படுற மாதிரி இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும்னா அது வந்து சில நேரங்களில் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் இதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு சில காரியங்களை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1 கொரிந்தியர் 6ல் சொல்லியிருக்கு, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறதென்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நம்முடைய சரீரம் ஒருவேளை புதிதாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதே பழைய சரீரம் தான் இருக்குது. ஆனாலும் இந்த சரீரம் என்னென்னா ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு சொல்லியிருக்கு. தேவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதனால் இந்த சரீரத்தினால் வந்து பாவம் செய்யக்கூடாது. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானதுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். 18வது வசனம் போடுப்பான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நம்முடைய சரீரத்துக்கே விரோதமாக செய்கிற பாவம். அதனால தான் சொல்லியிருக்கு, பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சு. அதுக்கும் நமக்கும் சபைக்கும் இந்த விபச்சாரம், வேசித்தனம் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிறது புதிய மனுஷன். ரோமர் 8ல் சொல்லியிருக்கு 12வது வசனம். ஆகையால் சகோதரரை, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி நம்ம வாழ வேண்டிய ஜனங்களே கிடையாது. ஆவியினால் பிறந்திருக்கிறோம், நம்ம ஆவியின்படி தான் வாழ வேண்டியவர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்முடைய சுய விருப்பத்தின்படி நம்ம நடத்தப்படக்கூடாது. மற்ற மனிதர்கள் எந்த பாதையில் போகிறாங்களோ அதை பார்த்து நம்ம போகக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள்.
அதுக்காக தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை விட்டு எங்கேயுமே போகாமல் விலகாமல் நமக்குள்ளே எதுக்காக இருக்கிறாருன்னா, நாம் ஜெயமாக இந்த உலகத்தில் வாழணும். புதிய மனுஷனை மட்டும்தான் அந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷனுக்கு இடமே கிடையாது. நான் வேறு மனுஷனாக வாழணும், புதிய மனுஷனாக வாழணும். இந்த உலகம் கிறிஸ்துவை எனக்குள்ளே பார்க்கணும். பொதுவாக சண்டே கிளாஸில் சொல்லித்தருவோம், 2 சிறு கைகள் இயேசுடைய வேலை செய்கிறதுக்கு, 2 சிறு கண்கள் அவரை பார்க்குறதுக்கு, அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். அதான் உண்மை. இப்பவும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் வளர வளர நாம் இப்போ மெச்சூர்டாக இருக்கோம், வளர்ந்துருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கோம்னா என்னுடைய கண்கள் எதுக்காகனா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பார்க்குறதுக்காக. என்னுடைய கைகள் எதுக்குன்னா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் என்னுடைய கைகள். நம்முடைய முழு சரீரத்தையும் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் கொடுத்து பழகணும். அப்போ தான் புதிய மனுஷர்களாக வாழ முடியும். அதை தான் ஆவியானவர் விரும்புகிறார். பழைய மனுஷனுடைய சுபாவம், அந்த நம்முடைய ஜென்ம சுபாவம், பழைய காரியங்கள்லாம் வரும்போது ஆவியானவர் எங்கேயும் போக மாட்டார். ஆனால் நமக்குள்ளே இருந்து துக்கப்படுவார் ஆவியானவர். அதனால தான் சொல்லியிருக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். கசப்பு, கோபம், வைராக்கியம்லாம் இருக்கும்போது ஆவியானவர் துக்கப்படுவார். அதனால் ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம். நமக்கு ஒரு நாலேஜை கர்த்தர் வசனத்தில் கொடுத்துருக்கிறாரு. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம புதிய மனுஷர்களாக தான் இருக்கிறோம். புதிய மனுஷனுக்கு ஏற்றபடி உள்ளத்தில் இருக்கிற அந்த புதிதான ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்வோம். அதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அது எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. முழு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஆரம்பித்தது எல்லாமே இங்கே தான். முதல்ல நம்ம யாருமே நோக்கத்தை தேடி தேவனை தேடி போல. என் வாழ்க்கையில் நான் எதுக்கு பிறந்தேன், என்ன நோக்கத்துக்காக பிறந்தேன், எதற்காக வடிவமைக்கப்பட்டேன், அதை தேடி நம்ம கடவுளை தேடி போல. சுகத்தை தேடி, நிம்மதியை தேடி, பணத்தை தேடி, ஏதோ ஒன்று தேடி போனோம். நமக்குள்ளப்போ ஆவியானவர் ஏதோ நம்ம நடத்தி தேவனிடத்தில் கொண்டு போனார். தேவனிடத்தில் கொண்டு போய் என்னோடய வாழ்க்கைக்கான நோக்கத்தை அவர் அறிவிக்கிறார். அந்த பகுதி படித்தோம் இல்லையா, அது வேலைக்காரன் சொல்லப்பட்டிருக்கும். வேலைக்காரன் பதியத்தில் அநேக இடத்துல வேலைக்காரன் பேர் சொல்லணும்னா அது ஆவியானவர் தான் மென்ஷன் பண்ணும். இன்றைக்கி நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். மேலே மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கிறார். எந்த பிரச்சனை, எந்த தேவையாக இருந்தாலும் தேவனிடத்தில் நம்ம செல்ல முடியும். அன்றைக்கி போவதற்கு சவுல் தயங்கும் போது வேலைக்காரன் சொல்கிறார், என் கையில் கொஞ்சம் வெள்ளி காசு இருக்குங்கிறார். நம்மகிட்ட எப்போவுமே வெள்ளி காசு இருக்குது. வெள்ளி என்பது தேவனை நம்ம கொடுத்த மீட்பு. அந்த மீட்பு தேவ சமூகத்தில் போவதற்கு நமக்கு மிகப்பெரிய சிலாக்கியம். எந்த தேவையாக இருந்தாலும், எந்த பதில் வேணும்னாலும் நாம் தேவ சமூகத்தில் போவதற்கு நாம் மீட்கப்பட்டவர்கள். உலக மனிதன் ஒரு தேவைன்னு வரும் பொழுது ஐம்புலன்களை நாடுறான். என்ன அறிவு கிடைத்தது? அது வரைக்கும் சவுல் வளர்ந்த சூழ்நிலை வேறு. தேவன்கிட்ட வந்ததுக்கப்புறம் இதுவரை உன மாம்சத்தில் மற்றவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த அறிவை அப்படியே விட்டுட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு வாழ்கிறதா அந்த வேறு மனுஷனுடைய வாழ்க்கை. பழைய மனுஷ வாழ்க்கைங்கிறது கிடைச்ச தகவலின் அடிப்படையில், இந்த உலகம் கொடுத்த தகவல், உலக ஞானம், அதில் வாழ்கிற வாழ்க்கை தான் பழைய மனுஷனோட வாழ்க்கை. அதை முற்றிலுமாக களைத்து போட்டு ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நடந்தோம்னா நாம் முற்றிலுமாகவே உள்ள மட்டுமல்ல வெளி உலகத்திலையும் வேறு மனுஷனாகவே இருப்போம். கர்த்தர் அழைக்கிறார் என்றால் சும்மா அழைக்கலை, அழைத்த உடனே அழைப்பை நிறைவேற்றுவதேன அத்தனை கிருபைகளையும் கொடுத்து அழைக்கிறார். இப்போ முதல்ல நான் ஒரு 4 பேர்கிட்ட பேசுவதற்கு மைக்கு கொடுத்து பேசுவதற்கு தொடர் நடுங்கும். இன்றைக்கி அதனால் நான் அறிவிப்புலாம் சொல்லும்போது நான் அது உளறிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அறிவிப்பு சொல்கிறதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் அழைப்பு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற ஜீவன் அதனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதிமொழி 3 சொல்கிறார், சுய புத்தியை சாராதேங்கிறார். பழைய மனிதன் எப்போவுமே சுய புத்தியை சாரவேன். இதை குறித்து நம்ம என்ன கேட்டோம், அப்பா எப்படி நடத்தினாரோ, அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதன் அடிப்பாக வாழ்கிறது பழைய மனுஷனோட வாழ்க்கை. சுய புத்தியை சாராமல் வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கொள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை நினச்சிக்கணும். அவர்கிட்ட போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். சவுல் கர்த்தரை தேடி போகும்போதெல்லாம் அவன் வேறு மனுஷனாகவே இருந்தான். சுய புத்தியை தேடும் பொழுது தான் அவனுக்கு அழிவு ஏற்பட்டுச்சு. அதே போல் தான் தாவீதோட வாழ்க்கையும். தாவீதோட வாழ்க்கையில் அந்த தண்டை பின்தொடரலாமா பிடிக்கலாமான்னு கேட்டவொன்னே கர்த்தர் பின்தொடருங்கிறாரு. அது சக்ஸஸாக இருந்துச்சு. எப்பொழுது சுய புத்தியை சார்ந்து யுத்தத்துக்கு போகாமல் கொலை செய்ய போகிறாரோ அதெல்லாம் கர்த்தர்ட்ட அவர் கேட்கவே இல்லை. அதனுடைய சேதத்தை அவர் அனுபவித்தார். முழு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில் வாழ்கிறது கிடையாது.
நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற அறிவை சார்ந்து வாழுகிறது. அப்படி வாழ்ந்தோம்னா எதெல்லாம் மாம்சத்தில் பலவீனமாக தெரிகிறதோ அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். கிருபை என்பது ஆவியானுடைய சத்துவம். மனிதனுடைய இயலாமையில் தேவனுடைய இயலும் தன்மை செயல்படுகிறது. அதுதான் கிருபைன்னு சொல்கிறோம். அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிறோம்னா இந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ முடியும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சாராம்சம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா நானல்ல, கிறிஸ்துவே வாழுவார். கிறிஸ்துவே வாழ்கிற வாழ்க்கைங்கிறது சக்ஸஸாக இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் சில தவறுகள் இருக்குது. இவ்வளோ போதிச்ச பவுல் கூட 2 முறை மாம்சத்தை நம்பி செஞ்சார். அவர் எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் எருசலேமுக்கு போனார். அங்கே ஒரு ஊழியம் ஒன்றும் செய்யலை. பாடுபட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டு நடந்தோம்னா வழிகள் பிசகாது, சக்ஸஸாக இருப்போம், நிறைவாக இருப்போம். வாழ்க்கைங்கிறது முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பெந்தகோஸ்த சபைன்னு சொல்கிறோம் இல்லையா? பெந்தகோஸ்த சபைன்னு சொல்லும் பொழுது வெளியே இருக்க மக்கள் சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சாமாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சாங்க கடைசியில் அதாவது சுயாதீன சபையான்னு கடைசியில் நம்ம எல்லாருமே சுயாதீனமாகவே மாறிடும், இண்டிபெண்ட்டாகவே மாறிடும். கத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற கிடையாது. நான் இண்டிபெண்ட்டு, அதனால் நான் என்ன நினைக்கிறேனோ அது செய்வேன். நம்ம இண்டிபெண்டே கிடையாது, கத்தரை டோட்டலாக டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஜனங்கள். அப்படி வாழ்ந்தோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவர் வெளிப்பட்டால் எப்படி ஒரு வெற்றி இருக்குமோ அந்த வெற்றி இருக்கும். அதுதான் பக்கா எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். உள்ளேயும் எண்ணெய் இருந்துச்சு, அவர் மேலேயும் எண்ணெய் இருந்துச்சு. ஒரு முறை கூட நான் அவர் சுயமாக ஒன்றுமே செய்யலை. ஒரு இடத்துல கூட சுயமாக செய்யலை. தேவன் என்ன சொல்கிறாரோ அதே செஞ்சார். தேவன் எதை பேச சொன்னாரோ அதே பேசினார். அதனால் ஒரு செயல்கள் அனைத்தும் சக்ஸஸாக இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல தடுமாறு இருந்துச்சு, கெத்செமனேன்னு வரும் பொழுது. அப்போ தான் சொன்னார், ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அதான் சக்ஸஸ். அதனால தான் ஒரே ஒரு மனிதனாக இருந்த உலகம் முழுதும் அசைச்சார். மனிதனாக தான் செஞ்சார். ஒரு மனிதனாக, பாவமற்ற மனிதனாக மீட்பை ஏற்படுத்தினார் தேவன் தான். நாமும் அதனால தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் அவர் வாழ்ந்தது போல கத்தரை ஆவியானவரை சார்ந்திருந்தோம்னா கம்ப்ளீட்டாக வேறு மனுஷனாக இருப்பான். இவனாடா அவன் அப்படி இருக்கும். நம்மளும் சொல்லலாம், அவன் இல்லை இவன் அப்படி சொல்லலாம், நான் வேற ஆள் அப்படி சொல்லலாம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீரின் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. உலக வழிகளில் சென்று கொண்டிருந்தோம், சுய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தோம். ஆவியானவர் எங்களை இடமறித்து நாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை எங்களுக்கு வழியை காமித்தது மட்டுமல்லாமல் அந்த வழியெல்லாம் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்கள் மேலேயும் எங்களுக்குள்ளேயும் உடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறே, உடைய ஆளுகை வைத்திருக்கிறே. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஐம்புலன்கள் சொல்லுகிற அறிவை சார்ந்து வாழாமல் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆவியில் பிழைக்கிற மக்களாய், ஆவியானுடைய வழிநடத்தலை சார்ந்து வாழுகிற மக்களாய் எங்களை மாற்றக்கா நன்றி. கேட்ட வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். மாம்சத்தையும் மாம்ச அறிவையும் சார்ந்து வாழுகிற ஜனங்கள் அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆவியானவர் சார்ந்து முற்றிலுமாக அவருக்காகவே வாழ்ந்து, இனி நானல்ல கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவுடைய ஜீவனும் வல்லமையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம் மயப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் என்னோட ஆதிக்கம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உமேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு பலவீனமும் ஒரு வியாதியும் ஒரு தரித்திரமும் இல்லாமல் அணுகாதபடி 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயமாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.